ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் ஃப்ரெண்டோடது இருக்குது. ஸோ பாருங்கள், குரூப் டூ ஏ 79 என்னன்னு தெரியல. ஸோ என்ன இயர்னா தெரியல எனக்கு. ஸோ கொஸ்டின் பேப்பர் இருக்குது, நம்ம சால்வ் பண்ணலாம். ஆப்டிடியூட்ஸ் கூட சால்வ் பண்ணலாம். ஸோ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டும் பார்ப்போம். இஃப் த எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் இசட், வாட் இஸ் த ஹெச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்? ஸோ இது ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு LCM into HCF. If the LCM of x and y, இதில் வந்து ரெண்டு நம்பர் வந்து x y z வந்து LCM. அப்போ HCF என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பர் வந்து x and y ஈக்குவல் டு LCM வந்து zன்னு சொல்லிட்டாங்க. இஃப் த LCM ஆஃப் x and y இஸ் z, ஸோ x and y வந்து ரெண்டு நம்பர், LCM வந்து z. அப்போ HCF எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ x into y xy by z ஈக்குவல் டு HCF. ஸோ HCF வந்து xy by z, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த சம். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் இருக்குது. 2x4 இது எழுதுகிற 2x4 minus 162 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 2x minus 6. ஓகே, 2 காமனாக எடுப்போம். x4 minus 81 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9. இதுலேயும் 2 காமனாக எடுத்துருவோம். 2 into x minus 3. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 கேன்சல் பண்ணிடலாம். x4 இதை வந்து 3/4 எழுதுறா ஃபார்முலாக்காக. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 எக்ஸ் மைனஸ் 3. இது வந்து இப்போ இதை எப்படி எழுதுறான்னா x² ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் பை இந்த டேர்ம் அப்படி எழுதிருங்க. இது எதுக்காக அப்படி எழுதுறேன்னா a² மைனஸ் b² ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஸோ a + b a minus b, a வந்து x², b வந்து 3². சரிங்களா? ஸோ ஃபார்முலா போனால் கீழே ஈஸியாக கேன்சல் ஆகும். அதுதான். ஸோ அடுத்தது பாருங்கள், a + b a minus b, a வந்து x², b வந்து 3². ஸோ a + b a minus b. ஸோ x² + 9 x minus 3 ஈக்குவல் டு, ஸோ x² + 3² இருக்குது. இது x² + 9ன்னு எழுதலாம், 3². அதுக்கப்புறம் இது பாருங்கள், a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ a + b a minus b ஹோல் டிவைடட் பை x² + 9 x minus 3. ஸோ x minus 3 x minus 3 கேன்சல், x² + 9 கேன்சல். ஸோ ரிமைனிங் இருக்கிறது x + 3. ஸோ ஆப்ஷன் பி x + 3 முடிஞ்சிருச்சு. வாட் இஸ் த 21st டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் 100 95 90 85? ஸோ பாருங்கள், 100 95 80 85 21st டேர்ம் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா வந்து a + n - 1 × d. ஏன்றது ஃபஸ்ட்டு நம்பர் 100 ப்ளஸ் என்னன்றது என்ன டேர்மில் கொடுத்துருவாங்க 21, அதுதான் என்ன. ஸோ 21 - 1 dன்றது இது ரெண்டுத்துள்ள டிஃப்ரென்ஸு. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் வந்து 95, ஃபஸ்ட் டேர்ம் வந்து 100. ஸோ d is equal to செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் டேர்ம் வந்து இதில் என்னது 95 மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 100. ஸோ ஈக்குவல் டு -5, dன்றது -5. ஸோ 100 + 20 into -5 ஈக்குவல் டு 100 - 100 ஈக்குவல் டு 0. ஸோ ஆப்ஷன் சி 0. அடுத்த சம், ரேடியஸ் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் எ கோன் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி r and l. ஸோ கோன் இப்படி இருக்கோ, இது ஹைட்டு, இது ரேடியஸ் வச்சுப்போம். ஹைட்டு, இது ரேடியஸ், இது ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த கோன்? ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் வந்து எல்லாருக்குமே தெரியும், 1/3 πr²h. ஸோ ஃபார்முலாலாம் டக்குன்னு சொல்லணும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் எ கோன் ஆர் இதான் ரேடியஸு ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இங்கே பாருங்கள் 1/3 πr² இருக்குது. ஸோ HLR இதை வச்சு நம்ம வந்து பித்தகரஸ் செய்கிற மாதிரி எழுதணும். ஸோ L² = h² + r², h² = L² - r². கரெக்டாக? h is equal to √L² - r². ஸோ ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அது இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. 1/3 πr², ஹெச்சுக்கு இருக்கிற இடத்துல √L² - r². இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிட வேண்டியதா பித்தகரஸ் தியரம். L² = h² + r². ஸோ இதில் h² கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், 1/3 πr² √L² - r². ஸோ ஆப்ஷன் ஏ முடிஞ்சு போச்சு. அடுத்த சம் பாருங்கள், வாட் இஸ் த 85th டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ்? இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்ப்போம். x x⁴/2. ஸோ x² அப்படி போயினே இருக்குது.
ஏஆர் பவர் n மைனஸ் ஒன். அவ்வளோதான் ஃபார்முலா. ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸு, ஆர்ன்றது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகேவா? ஸோ எக்ஸ் பவர் 3/2 பை எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3/2 மைனஸ் ஒன். இந்த எக்ஸ் போச்சுன்னா மேலே இங்கே எக்ஸுக்கு வந்து பவர் 1 இருக்குது. ஸோ மேலே போச்சுன்னா -1 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/2 இது. சரிங்களா? ஸோ ஆர் இருக்கிற இடத்துல வந்து எக்ஸ் பவர் 1/2. என்னன்றது 85th டேர்ம். ஸோ 85 மைனஸ் 1. ஸோ எக்ஸ் பவர் 1/2 84. சரிங்களா? ஸோ எக்ஸ் 84/2 வந்து என்ன வரும்? 42. ஸோ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது பவர் 1. ஸோ எக்ஸ் 1 + 42 எக்ஸ் பவர் 43. ஆப்ஷன் சி எக்ஸ் பவர் 43. சிம்பிளிஃபிகேஷன் அடுத்தது. ஸோ பாருங்கள், x³ - 1 இருக்குது. ஸோ x³ - 1 டிவைடட் பை x + 3. ஸோ டிவிஷனில் இருக்கா, இதை வந்து நம்ம மல்டிப்ளை போட்டுட்டு இதை நியூமரேட் இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடணும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். டிவிஷனை வந்து மல்டிப்ளை இங்கே மாற்றிட்டேன். ஸோ இந்த டேர்மை வந்து அப்படியே உல்ட்டாவாக்கிடணும். ஸோ மேலே வந்து 3x + 9 வந்துடும், கீழே வந்து x² + x + 1 வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ அடுத்து சால்வ் பண்ணலாம். இது வந்து a³ - b³ ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a - b இன்ட்டு a² + ab + ab + b². ஸோ a² b² + ab. ஸோ ஃபார்முலா எழுதுகிற a³ - b³ ஈக்குவல் டு a - b a² + b² + ab. ஸோ ஏன்றது எக்ஸு, பின்றது 1. ஸோ a - bனா x - 1 a² x² b² 1 ab x × 1 x. சரிங்களா? டிவைடட் பை x + 3 இன்ட்டு 3 காமனாக எடுத்துருங்க. 3 × x + 3 டிவைடட் பை x² + x + 1. சரிங்களா? x + 3 x + 3 கேன்சல். அதுக்கப்புறமா பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள். இந்த டேர்ம் கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குது? x - 1 3 × x - 1. ஆப்ஷன் சி 3 × x - 1. இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஷன் கன்ஃபியூஷனாக இருக்கும். இது 3x - 1 இது வேறு, 3 × x - 1 இது வேறு. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், a = +, b = டிவிஷன், c = இன்ட்டு d = ஒன்றும் இல்லைங்க. CBDAD இருக்குல்ல, இங்கே என்ன சிம்பிள்? இப்போ c இருக்குது, அது நேரம் இன்ட்டு போடணும். b இருக்குது, அது நேரம் டிவைட் பண்ணணும். ஸோ அதனோட சிம்பிளிஃபிகேஷன் என்னன்னு கேட்குறாங்க, பார்ப்போம். ஸோ 1/5 × c கொடுத்துருக்காங்க. c வந்து இன்ட்டு 2. அப்புறமா b வந்து டிவிஷன் பை 1/5. a வந்து ப்ளஸ் 1/5, d கொடுத்துருக்காங்க -1/10. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்? பாட்மாஸ் ரூல், BODMAS ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு இல்லை ப்ராக்கெட் இல்லை, ஆஃபோ இல்லை, அடுத்து டிவிஷன் போயிடலாம். ஸோ 1/5 × 2 டிவைடட் பை 1/5 பார்த்தீங்கன்னா 2 டிவைடட் பை 1/5 இருக்குது. ஸோ இந்த 5 மேலே போயிடுச்சுன்னா 10 இதுக்கு. ஸோ 1/5 × 10 இந்த டேர்ம் 10 ப்ளஸ் அப்படியே எழுதுங்க 1/5 - 1/10. ஸோ டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் வாங்க. ஸோ 1/5 × 10 2 ப்ளஸ் 1/5 - 1/10. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ ப்ளஸ் மைனஸ் இது ப்ராப்ளம் இல்லை. ஸோ எல்சிஎம் எடுத்துடலாம். 10 - 5 10 - 5/50. ஸோ 10 - 5 இது ரெண்டு எல்சிஎம் எடுத்தால் 50. 2 + 5/50. ஸோ 1s are 10s are 2 + 0.1 ஈக்குவல் டு 2.1. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் ஆன்சர் 2.1. ஸோ இப்படி தான் போடணும் அந்த சம்ஸ்லாம். ஸோ இப்படி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலான்றதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணிவிட்டு இதை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 2.1 முடிஞ்சு போச்சு. அடுத்த சம் பார்ப்போம். இது பாருங்கள், இப்போ x⁴m ஓகே x⁴m/x⁴n அதே பவரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேர்ம் கொடுத்துருவாங்க. இதுக்கு என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. நான் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது இந்த பாருங்கள். x⁴m/x⁴n m + n இன்ட்டு x⁴n/x⁴l n + l x⁴l/x⁴m இன்ட்டு l + m. சரிங்களா? அப்படி இருக்குது. இப்போ நான் அப்படியே எழுதுறேன்ற பாருங்கள். ரெண்டுமே எல்லாத்துலேயும் காமனாக x இருக்குது. ஸோ x பவர் மேலே m இருக்குது. இந்த எண்ணை மேலே கொண்டு போனால் -n. இந்த பவர் அப்படி எழுதிருங்க. அதே மாதிரி x n இருக்குது. ஸோ x n - l
n + l. அதே மாதிரி எக்ஸு எல் மைனஸ் எம் எல் ப்ளஸ் எம். ஸோ இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டேர்மில் வரும். ஸோ எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் என் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர். ஸோ எல்லாமே டாட்டில் இருக்குது. ஸோ பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர். ஸோ n square cancel, L square cancel, M square cancel. So x power 0, anything to the power 0, 1. Option A, 1. முடிஞ்சு போச்சு. What percent of an hour is 36 second? ஸோ உங்களுக்கு தெரியும் 1 ஹவருக்கு வந்து 3600 செகண்ட்ஸ். ஸோ 60 × 60. ஸோ இதில் வந்து 36 எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து 1%. இது ஈஸியாக முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா 3600 into x by 100 equal to 36. சரிங்களா? 0 0 0 0 36 36 1 x is equal to 1%. ஸோ ஆப்ஷன் பி 1%. ஸோ அடுத்து பார்ப்போம். If 100% can finish your work in 7 days, how many person can finish the same work in 35 days? 100% can finish the work in 7 days. How many person can finish the same work in 35 days? ஸோ நிறைய போட்டிருக்கோம். இந்த சம்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ 100/x is equal to 35/7. ஏன்னா இது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. 1s are 5s are. ஸோ 5 1s are 5 20s are 20x. ஸோ x is equal to 20. ஸோ 20%. ஆப்ஷன் ஏ முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாருங்கள். 10 square meter is equal to 10 square meter அப்படின்னா 10 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இங்கே வந்து மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போர்ட் யூஸ் பண்ணுங்கள். 1 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 1 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் அப்படின்னா 1 2 3 4 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ 10 இன்ட்டு இந்த 1 மீட்டர் ஸ்கொயர் இடத்துல இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 2 3 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ மொத்தம் எத்தனை வரும்? 5 0 வரும். 1 2 3 4 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் டி 1 2 3 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால ஒன்று தான். ஸோ இது பார்த்துக்கலாம். அடுத்த சம் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் ரிப்பீட்டாக தான் கேட்டுன்னு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. A sum of the money triples itself at 8% per annum. Find the number of years. ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது. பிரின்சிபல் வந்து எக்ஸு. சம் ஆஃப் த மணி ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப். 3 ட்ரிபிள்ஸ். சம் ஆஃப் த மணி ட்ரிபிள்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரின்சிபல்லேருந்து அமௌண்ட்டாக மாறிடுது. அந்த அமௌண்ட் வந்து ட்ரிபிள்ஸ்னால 3x. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் ஈக்குவல் டு PNR/100. அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் வந்து 3x minus x ஈக்குவல் டு P வந்து எக்ஸு. என்ன தான் கண்டுபிடிக்கணும்? R வந்து 8/100. ஸோ 2x is equal to x into n into 8/100. ஸோ xx கேன்சல். 4 டேபிளில் 2s are 25s are. ஸோ இங்கே ஒரு 25 2 இருக்குது. ஸோ 50 is equal to 2n. n is equal to 25. ஸோ பாருங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 25 முடிஞ்சு போச்சு. The arithmetic mean of group of 75 observation was calculated as 27. ஓகேவா? இப்போ ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஆவரேஜ் மாதிரி. ஸோ 75 அப்சர்வேஷனோட மீன் வந்து பார்த்திங்கன்னா 27. It was later found that one observation was wrongly recorded as 43 instead of correct value 53. ஸோ 53 தான் வந்து கரெக்ட் வேல்யூ. இது வந்து 43 தப்பாக பண்ணிட்டாங்க. wrongly read as 43 தப்பாக முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ என்ன கரெக்டான மீன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்லிக் கொடுத்த மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் எவ்வளோ? 27 ப்ளஸ் போட்டுக்கோங்க. என்ன வேல்யூலேருந்து எந்த வேல்யூ தப்பாக இருக்குது? 53லேருந்து 43. என் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். நான் என் பேஜ்லேயே போட்டிருப்பேன் குரூப் 1 வீடியோ ஜூனியர் இன்ஸ்பெக்டர்லாம். ஸோ அதே சம் தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிசிக்கு. 53 இருக்குது. ஸோ என்ன தப்பாக இருக்குது? 43. 43 வந்து ராங்லி read as 43. ஸோ 53 அதை வந்து 43ன்னு படிச்சிட்டாங்க. ஸோ அது எது வேணாலும் இருக்கட்டும். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் தேவை நம்மளுக்கு. ஸோ 53 - 43 மொத்த அப்சர்வேஷன் எவ்வளோ? 75. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டிங்கனாலே முடிஞ்சிருச்சு. கொஸ்டினில் இருக்கிறத தான் நம்ம ஃப்ரேம் பண்ண ஈக்குவேஷனாக. ஸோ மொத்த ஆவரேஜ் 27 ப்ளஸ் இது ரெண்டுத்துல மைனஸ்
அதாவது எந்த தப்பான வேல்யூ மைனஸ் கரெக்டான வேல்யூ அதை எடுத்து மைனஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 53 - 43 பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 75. ஸோ இங்கே வாங்க சம் பார்ப்போம். ஸோ 10/75. ஸோ 75 டிவைட் பண்ணுவோம். 10 75 0.01 சார் 75 25 75 3 சார் 15 5 1 225. ஸோ 25 திருப்பி 0 3 சார். ஸோ 225 அப்படியே போயினே இருக்குது. ஸோ 27 + 0.13333 போயினே இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 27.13333. ஆப்ஷன் பி 27.1333 முடிஞ்சிருச்சு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லார்ஜர் இன் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4 கொடுத்துருக்காங்க. இது 4 நீங்கள் கண்டுபிடிச்சி பார்க்கணும். ஏ ட்ரையாங்குலர் வித் பேஸ் 10 cm அண்ட் ஹைட் 8 cm கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் பேஸ் வந்து ½ × பேஸ் × ஹைட். ஸோ ½ × 10 × 8 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 சார் 40. ஸோ இது ஒரு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 3 சைடு கொடுத்துருக்காங்க. 3 சைடுக்கு என்ன ஃபார்முலானா √(s × s - a s - b s - c). சரிங்களா? எஸ்ன்றது a + b + c / 2. 3 சைடு ஆட் பண்ணி /2 பண்ணணும். ஸோ √(s)ன்றது பார்த்தீங்கன்னா a + b + c வந்து எவ்வளோ 12 + 5 18 17 17 + 13 30. ஸோ s வந்து 30/2 15. ஸோ 15 × 15 - a வந்து 12 திருப்பி 15 - b வந்து 5 c திருப்பி 15 - c வந்து 13. 15 × 3 × 10 × 2. ஸோ 6 45 90 900 வருது. ஸோ இந்த ரூட் எடுத்தால் 30. ஸோ ஒரு ஏரியா வந்து 40 ஒரு ஏரியா 30. அடுத்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. √3/4 a². a வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ √3/4 100 ஒரு 1 சார் 425 சார். ஸோ 25 √3. √3 வந்து 1.7 அப்ராக்சிமேட்டாக. ஸோ 85 34 42.5 வருது இந்த ஏரியா. அதுக்கப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஊ சைட் சார் 3 and 4. ஸோ அதே தான் ½ × பேஸ் × ஹைட். ஸோ இது வந்து 6 வருது. ஸோ 4 ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். 4ல் 41 31 42.5 வந்து 61. ஸோ 42.5 தான் வந்து கரெக்டு. ஸோ அடுத்த சம் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? டைரக்ட் மல்டிப்ளை 25 × 8 200 40 × 6 240 30 × 9 270 20 × 15 300. ஓகேவா? இதில் வந்து பை டிவைட் பண்ணனா வரும் 2 2.4 2.7 3. ஸோ எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு போகுது. ஸோ கரெக்டாக இந்த ஆர்டர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ அடுத்த சம் பார்ப்போம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் த n odd நேச்சுரல் நம்பர் அண்ட் தட் ஆஃப் த n நேச்சுரல் நம்பர். ஸோ n odd நேச்சுரல் நம்பர் n நேச்சுரல் நம்பர் ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ n odd நேச்சுரல் நம்பர் தான் n². ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்னா n × n + 1/2. ஸோ n² மைனஸ் இது வந்து பாருங்கள் n² + n/2. ஸோ ஈக்குவல் டு 2n² - n² + n/2. ஸோ ஈக்குவல் டு n² + n/2. ஸோ என்ன காமனாக எடுத்துருங்க n × n + 1/2. ஸோ ஆப்ஷன் சி n × n + 1/2. ஸோ அடுத்து பாருங்கள் ஃபேக்டரைசேஷன் x + y the whole square + 9 × x + y + 8 = 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இதில் ஒரே ஒரு ட்ரிக் என்னென்னா இந்த x + y வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. சப்போஸ் x + y = a வச்சுக்கிறேன் நான். எங்கெல்லாம் x + y இருக்கோ அங்கெல்லாம் a போட்டுருங்க. a² + 9a + 8 = 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ 9 எப்படி பிரிக்கலான்னா 8 + 1 9. அதே மாதிரி 8 × 1 8. ஸோ 8a + a + 8 = 0. a காமன் a + 8 a + 8 இங்கே வந்து 1. ஸோ a + 1 a + 8. சரிங்களா? a இருக்கிற இடத்துல x + y போட்டுருங்க. x + y + 1 x + y + 8. சரிங்களா? ஸோ பாருங்கள் x + y + 1 x + y + 8. ஸோ 1114 கொஸ்டின் ஆன்சர் வந்து பி. ஸோ நம்ம ஆன்சரை பாருங்கள் பி. ஸோ இது ஒரு சம் இருக்குது.